ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற பேராசைக்காரன் வாழ்ந்தான். ஒரு நாள் காட்டில் நடந்து செல்லும்போது அவன் ஒரு மந்திர பானையை கண்டுபிடித்தான். அவன், "எனக்கு சாதம் வேண்டும்" என்று சொன்னான். உடனே பானையிலிருந்து சாதம் வந்தது. "தங்கம் வேண்டும்" என்றான். உடனே தங்கம் வந்தது. கண்ணன் மகிழ்ந்தான். ஆனால் அவனுக்கு இன்னும் இன்னும் வேண்டும் என்று தோன்றியது. அவன் சத்தமாக, "எனக்கு எப்போதும் உணவு வேண்டும்" என்று கத்தினான். அப்போது பானை நிற்காமல் ஓடியது. சாதம் வீட்டை நிரப்பியது, தெருவை நிரப்பியது, முழு கிராமத்தையும் நிரப்பியது. கண்ணன் பயந்தான். அவன் கீழே விழுந்து கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தான். மெதுவாக அந்த மந்திர பானை நின்றது. அப்போது கண்ணன் தனது தவறை உணர்ந்தான். அன்று முதல் அவன் அனைவருடனும் உணவை பகிர்ந்தான் மற்றும் இனி பேராசையாக இருக்கவில்லை. நீதி: பேராசை பிரச்சனையை தரும், பகிர்வு மகிழ்ச்சியை தரும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.